ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ இருக்கிறது ஈரோடு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஜேர்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இங்கே ஈரோடு ஜங்ஷன்லேருந்து இன்றைக்கி சேலம் ஜங்ஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நாம் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிற ட்ரெயின் நம்பர் 66622 ஈரோடு சேலம் மெமு. ஸோ டெடிக்கேட்டாக ஈரோடு டு சேலம்க்கு வந்து நமக்கு ஒரு மெமு சர்வீஸ் வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மெமுவில் தான் இன்றைக்கி நம்ம ஈரோட்லேருந்து சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி விலாகாக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகிடுச்சு, 7:25 ஆகிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் ட்ரெயின் கிளம்ப வேண்டியது. பட் ஆப்போசிட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து வர வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மெமுவும் இன்றைக்கி சேலத்துலேருந்து சேலம் கிளம்புற மெமுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேட்டாக தான் கிளம்பும். ஸோ எத்தனை மணிக்கு கிளம்புது என்னன்றதான் வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க ஈரோடு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வருது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். வாங்க. ஸோ ஈரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்க ஒரு சூப்பரான ஸ்டேஷனுங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கும், ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு போயிட்டு எத்தனை மணிக்கு ட்ரெயின் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஈரோடு ஜங்ஷனுக்குள்ளேயே வருது. கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 6662 ஈரோடு சேலம் பேசஞ்சர் வயா சங்கரேஜுக் நடைமேடை 1 உள்ளது. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈரோடு ஜங்ஷன் வந்துருச்சுங்க. ஒரு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7:25க்குள்ளே வந்திருக்க வேண்டியது. 5 மினிட்ஸ் இங்கே ஹால்ட்டு 7:30க்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்ப வேண்டியது. பட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினே 7:45 தான் உள்ளே வந்திருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி நமக்கு வந்து பாலக்காடு டவுன்லேருந்து ஈரோடு வரைக்கும் வந்துட்டு தென் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து சேலம் வரைக்கும் போகுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஈரோடு டு சேலம் டெடிக்கேட்டாக ஒரு மெமுவாக இந்த மெமு ரேக் ஷேரிங் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈரோடு ஜங்ஷன்லேருந்து 7:52க்கு டிபார்ட் ஆகிருக்கு. வாங்க டிபார்ட்டிங் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம், மற்ற ட்ராவல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈரோடு டு சேலம் ஒரு 3 ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஈரோடு டு சேலம் போகிற மெமு அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம காலியாக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், நான் ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயினுக்கான ஃபஸ்ட்டு ஹால்ட்டுங்க காவேரி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். வாங்க அரைவிங் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரெயினுக்கான ஃபஸ்ட்டு ஹால்ட்டுங்க காவேரி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ பட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ஏறினார். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளம்ப போகுது. வாங்க.
ஸோ சங்கரி துர்க்கம் ஸ்டேஷன் தான் ரீச் ஆகிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினுக்குன்னு ஒருத்தர் கூட இல்லை. முன்னாடி ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. சாரி, ஒருத்தர் கூட இல்லைன்ட்டேன், சாரி. இப்படி ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க, அவ்வளோதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீபோர்டு ஆகுறாங்க. ஒரு பாருங்களேன். ஸோ அப்படியே வாங்கலாம். இந்த ட்ரெயினில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நினச்ச மாதிரி தாங்க, எமர்ஜென்சிக்கு போய்க்கலாம். பட் பார்த்திங்கன்னா இது வந்து யூஸிங்காக நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப க்ளீனாக இருக்காதுங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா ட்ரெயின் லோக்கலாக போயிட்டு இருக்கிறதுனால க்ளீன்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கான நெக்ஸ்ட்டு ஹால்ட்டுங்க மகுடஞ்சாவடி ஸ்டேஷன் தான் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கான லாஸ்ட் ஹால்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு சேலம் ஜங்ஷன் தான். ஸோ நம்ம ட்ரெயினுக்கான லாஸ்ட் ஹால்ட்டுங்க மகுடஞ்சாவடி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சேலம் ஜங்ஷன் தான். ஸோ ஈரோடு டு சேலம் வரைக்கும் டோட்டலாக 66 கிலோமீட்டர், 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுது. ஸோ அங்கே ஒரு மேலே ஒரு லைன் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து கரூர்லேருந்து வர லைனு, கரூர் நாமக்கல்லேருந்து வர லைனு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனை பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டாங்க. பக்கமாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இன்னும் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனுக்கு இருக்கும். ஸோ சேலம் ஜங்ஷன் முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னல் போட்டாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் 4 கிராஸ் ஆகி போகிறதுக்காக பார்த்திங்கன்னா வண்டி ஆப்போசிட்டில் வருது. வண்டி போன பிறகு தான் பார்த்திங்கன்னா சிக்னல் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயின் நமக்கு பாலக்காடு டவுன்லேருந்து ஈரோடு வந்துட்டு ஈரோட்லேருந்து சேலம் போகுது. ஸோ இந்த ட்ரெயினுக்கு ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா பாலக்காடில் தாங்க. ஏன்னா இந்த லைன்லேயே மெமு ஷீட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாலக்காட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாலக்காடு மெமு தான், பாலக்காடு ஷேட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாலக்காடு டவுன், ஈரோடு மெமு, ஈரோடு கோயம்புத்தூர் மெமு அண்ட் ஈரோடு சேலம் மெமுன்னு நமக்கு ரேக் ஷேரிங் பண்ணி
ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈரோடு டு சேலம் வரைக்கும் டோட்டலாக 66 கிலோமீட்டர்னு சொல்லியிருப்பேன். சாரி, அதில் 5 கிலோமீட்டர் லெஸ் பண்ணிட்டு ஈரோடு டு சேலம் வரைக்கும் டோட்டலாக 59 கிலோமீட்டர். இந்த ட்ரெயின் 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் கவர் பண்ணுது. அண்ட் அந்த பக்கம் ஒரு தனியாக ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விருதாச்சலம் லைனு, சேலம் விருதாச்சலம் லைனு. ஸோ அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் 1Aல இருக்குது நம்மளோட சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. சேலம் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து 9:30 வந்து டிபார்ட் ஆகும். ஸோ ட்ரெயின் தான் ரெடியாக டிபார்ட்டிங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக சேலம் ஜங்ஷன் கரெக்டாக ஒரு 9:10க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ 8:45 8:45க்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுது. பட் பார்த்தீங்கன்னா வண்டி வந்ததும் லேட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா லேட்டாக பார்த்தீங்கன்னா அரைவ் ஆகிருக்கு. ஸோ வாங்க அப்படியே நம்ம ஸ்டேஷன் வெளியே போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரோ முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ டைம் ஆகிடுச்சு. ஸோ பஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் ரேரு. ஸோ அதனால் டக்குன்னு கிளம்பிடுவோம். வாங்க. ஸோ சேலம் ஜங்ஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து இந்த இதே சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்லேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து 2 ஸ்டேஷன் கல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை அவுட்ரோ முடிச்சிடுவோம். ஸோ பஸ்ஸில் போகாமல் பார்த்தா இந்த ட்ரெயினே இருக்கே, ஸோ இதிலே போயிட்டு அங்கே இறங்கி மாறிக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். ஸோ வாங்க, கரெக்டாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே டக்குன்னு ஓடி போய் பிளாட்ஃபார்ம் 1Aல தான் நிற்கிது. வாங்க போகலாம்.
ஸோ ட்ரெயின் டிபார்ட் ஆகிட்டும், டிபார்ட் ஆகி முடிச்ச உடனே நம்ம vlog வந்து எண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படியே இந்த vlogலேயே ஒன்று சொல்லிடுறேன். இந்த அயோத்தியாபட்டினம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்க ஒரு ஸ்டேஷனுங்க. பட் பார்த்தீங்கன்னா இடம் முக்கியமான ஏரியா. பட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் போனோடனே பார்த்தீங்களா யாருமே இல்லை, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. எஸ், ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா அயோத்தியாபட்டினம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த vlogல நமக்கு ஈரோடு சேலம் மெமுவோட ஜேர்னியை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த ட்ரெயின் வாரத்தில் வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் 6 நாட்களும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. எக்ஸப்ட் வியாழக்கிழமை தேர்ஸ்டே தவிர மற்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ காலையில் சேலம் டு ஈரோடு சர்வீஸ் எடுத்துகிட்டு தென் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரோடு கோயம்புத்தூர் போகிறதுக்கும், அங்கே பாலக்காடு டவுன்லேருந்து ஈரோடு வந்துட்டு ஈரோட்லேருந்து சேலம் வரக்கும் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் டைமில் வெறும் 40 ரூபா அந்த சம்திங் தான் டிக்கெட் ஃபேர் இருக்கும். ஸோ அதில் போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஈவினிங் டயத்தில் வரணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெமுவை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த ஈரோடு ஜோலார்பேட்டை பேசஞ்சர், ஈரோடு மேட்டூர் பேசஞ்சரை காட்டிலும் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்ஸ் கம்மி. ஸோ அந்த ட்ரெயினில் வந்து ஆனங்கூர், மாவேலிப்பாளையம், ஸோ வீரபாண்டி ரோடு, ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் நம்ம ட்ரெயினுக்கு ஈரோடு எடுத்தால் காவேரி விட்டால் சங்கரிதுர்கம், மகுடஞ்சாவடி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேலம்ங்க. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சர்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான மெமுங்க. இந்த மெமு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் 20 ரூபா தாங்க. ஈரோடு டு சேலம் வரைக்குமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான் வந்து ஆர்டினரி ஃபேரே வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க. அந்த ஈவினிங் இடைப்பட்ட டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வண்டிகள் பெருசாக எதுவும் சபரி போனவரைக்கும் வண்டி பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் நமக்கு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஏற்காடு 9:45 தான் ஈரோட்லேருந்து. பட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெமோ சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காலியாகவே ஃப்ரீயாகவே தான் அங்கே இருக்குது. ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நீங்கள் தாமோ ட்ராவலர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தெம் பை ஃப்ரம் தாமோதரன். டாடா.